பிக் ஷாட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சலங்க பூஜை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரே ஒரு பயங்கர பிரம்மாண்டமான ஒரு விழாவாக, அதுக்கு ஒரு மண்டபம், அதுக்கு ஒரு மைக் செட்டு, பத்திரிக்கை, ஃபோட்டோ, வீடியோ, ஃபோட்டோ ஷூட்டு, சாப்பாடு, குருதட்சணை அப்படின்னு ஏகப்பட்ட செலவு செய்து ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சலங்க பூஜைங்கிறது ஆரம்பத்தில் பாரம்பரியத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன். பாரம்பரியத்தில்ங்கிறத விட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட இந்த சலங்க பூஜைங்கிறது தனியாக பண்ணுற ஒரு இதே கிடையாது, ஒரு விழாவே கிடையாது. சலங்கைங்கிறது கெஜ்ஜன்னு சொல்லுவாங்க. கெஜ்ஜன்னு சொன்னால் சலங்கை அப்படின்னு அர்த்தம். கஜ்ஜ பூஜை அப்படின்னு பேர். அரங்கேற்றம் அப்படிங்கிறது அரங்கத்தில் முதலாக ஒரு மார்க்கம் முழுதாக பயின்று, அதாவது புஷ்பாஞ்சலி, கௌத்தம், அலாரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தம், வர்ணம், பதம், ஜாவளி, தில்லானா, பாசுரம் சொல்லிட்டு அந்த ஒரு மார்க்கத்தை குறைச்சலாக ஒரு மார்க்கம், 2 மார்க்கம் தெரியணும், 2 மார்க்கம் தெரியாட்டியும் ஒரு மார்க்கத்தை முழுமையாக பயின்று அந்த நடன கலைஞராக அறிமுகமாகும் விழா அந்த அரங்க பிரவேசம் செய்யும் பொழுது அதற்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக அந்த கஜ்ஜையை நடராஜர்கிட்ட குருவானவர் நட்டுவனாரை வச்சு பூஜை பண்ணி எடுத்து குழந்தை கையில் கொடுப்பாரு. அவ்வளோதான் சலங்க பூஜைங்கிறது. ஒரு சின்ன நிகழ்ச்சி, அதாவது குருவோட இல்லத்திலையோ இல்லை நடன பள்ளியிலையோ யாரையுமே கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குருநாதர் மற்றும் பெரிய நட்டுவனர்கள் அப்படி பண்ணுறதை பார்த்துருக்கேன்.